ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போயிருப்பீங்க. எஸ், நாங்களுமே வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தான் 2 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். செம்ம மிஸ்டியாக சூப்பர் கூலாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த பள்ளம் வந்து கிடைக்கல. அந்த மவுண்டன் வியூ மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆல்ரெடி நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இதில் வேறு நான் ஃபாஸ்ட்டாக டைமிங் வச்சு போட்டதுனால உங்களால் வியூ சரியாக என்ஜாய் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். போகிற வழியிலேயே சில்வர் கேஸ்டல் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொடைக்கானல் இந்த டாப் ரீச் ஆகிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா கொடைக்கானல் லேக் வந்து சுற்றி பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போட்டிங் வந்து போல் ரொம்ப க்யூ இருந்ததுனால அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ஸோ அடுத்த நாள் சூப்பராக கோக்கஸ் வாக்கில் இருந்து எங்களுடைய அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கோக்கஸ் வாக்கெல்லாம் சூப்பராக நாங்கள் வந்து பார்த்தோம். அதெல்லாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே தான் வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்கேன்ல அதுவுமே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நல்ல வந்து ஒரு வியூ வந்துட்டு எங்களுக்கு வந்து கொடைக்கானல் ஃபுல்லாகவுமே கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பில்லர் ராக்கு. பில்லர் ராக் வந்து சுத்தமாக மிஸ்டில் வந்துட்டு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னே தெரில. பட் வந்து ரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நாங்கள் வந்து கரெக்டாக கிளம்புற டைமு, அந்த டைமில் வந்துட்டு அந்த பில்லர் ராக் வந்து சூப்பராக வந்து விசிபிளாக இருந்தது. ஸோ நல்லா செம்மையாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாலம்லாம் வச்சுட்டு அந்த சைடு வந்து சூப்பராக வந்துட்டு இப்போ ஒரு லாக் மாதிரி வந்து இருக்கிற மாதிரி அந்த லாகில் நம்ம ஏறி என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஸோ அந்த பில்லர் ராக் வந்து லாஸ்ட் கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம குணா கேவ், அதாவது டெவில்ஸ் கிச்சன். இங்கே வந்து நாங்கள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போட்டிருந்தாலுமே பீப்புள் வந்து சைலண்டாக போயிட்டு தான் இருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்தோம். ரெயின் வர ஆரம்பித்ததுனால சில கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. பட் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பள்ளம், அந்த கேவ் எல்லாமே எங்களுக்கு சூப்பராக தெரிஞ்சுது. இதுதான் அந்த பள்ளம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஆல்ரெடி வழுக்கக்கூடிய ஏரியா இன்னுமே எங்களுக்கு ஜாஸ்தியாக வழுக்குனதுனால என்னால் அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. இந்த ரூட் மேலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறினாலுமே வந்து வழுக்கி தான் வந்துட்டு இருந்தோம். பட் அதுவுமே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு நாங்கள் வந்து ஜாலியாக குணா கேவ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். குணா கேவ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போனோம். பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருந்தது. அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் அந்த கொட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது பைன் ட்ரீயோடது, அதையுமே வந்து ஒரு மெமரியாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தான் என் தம்பி. அதுதான் உங்ககிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் வியூவாக இருந்தது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணி மொயர் பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டோம். ரிமைனிங் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.